கிறிஸ்து கிறிஸ்து தரம் இன்றைய நற்செய்தி. அடையாளத்தை தேடாமல் தேவனை நாடுங்கள். மத்திய சுவிசேஷம் 12வது அதிகாரம் 38வது வசனத்துல 40வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேத பாதகரும் பரிசேயரில் சிலரும் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கேட்குறாங்க, போதகரே உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோன்ட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து பிரதித்தமாக சொல்றாங்க, உங்களுக்கு யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே இன்றி வேறு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படாது. எப்படி யோனா இரவும் பகலும் 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தாங்களோ, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் எதிரேட்டில் இருப்பாருன்னு சொல்றாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த அடையாளத்தை தேடின ஜனங்கள் இயேசுவை தேடலாம். நீங்க உலக தோற்றத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் நடக்கலை இயேசப்ப காலம் வரைக்கும். ஆனால் இயேசு அத்தனை அடையாளங்கள் அற்புதங்கள் செய்தும் ஏசப்பாவை அவங்க விசுவாசிக்கிறது இல்லைல்ல. இன்றைக்கும் நீங்கள் உங்கள் சுற்றி ஒரு அடையாளம் நடந்தால் தான் ஏசப்பாவை விசுவாசிக்கன்னு சொன்னீங்கன்னா அதை மாற்றுங்க. இன்றைக்கி உங்களுக்கு சொல்லப்படுற நற்செய்தின்னா, தேவனை தேடுங்கள், அற்புத அடையாளம் தானாகவே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அதனால் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவனுக்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும்.